மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் ஜூலை 14 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. டே நான் சக்திடா ஐஏஎஸ், இவ்வளோ நேரம் என்னை எவ்வளோ கடுப்பாக்குனீங்க, அதுக்கு தான் இந்த ரிவெஞ்சு அப்படின்னு சக்தி சொல்லிட்டு இருக்க, ரொம்ப சந்தோஷம் சக்தி, இந்த ஸ்வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மா ஒரு பக்கம், அப்புறம் அவங்க அக்கா தங்கச்சி இப்படி எல்லாரும் மாற்றி மாற்றி சக்திக்கு ஸ்வீட்டை ஊட்டி விடுறாங்க. அம்மாவை பெருமைப்படுத்திட்டம்மா, உங்கள் அப்பா என்னை விட்டுட்டு போனப்போ மனசுடைஞ்சு போய் நின்னேன், ஆனால் இன்னைக்கு நான் தலை நிமிர்ந்து நிற்கிறேன் அப்படின்னு மீனாட்சி அம்மா சொல்லிட்டு எல்லாருக்கும் சக்தியை ஸ்வீட் கொடுக்க சொல்கிறாங்க. சக்தி அதேமாரி எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறாங்க. மீனாட்சி அம்மா ஒரு பக்கம் அழுதுட்ருக்க, அம்மா ஏமா அழறேன்னு சக்தி கேட்க, நான் அழலை, தானாகவே கண்ணீர் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாம், நீ பாஸ் ஆனதில் நாங்களே பாஸ் ஆன மாதிரி அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு யமுனா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் வெற்றியோ கண் கலங்கி நிற்கிறாங்க. டேய் என்னடா இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, டேய் என்னடா இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சக்தி சொல்ல, இல்லை சக்தி, இது உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயம், நீ நல்லா என்ஜாய் பண்ணு, நாங்கள்லாம் தள்ளி நிற்கிறோம், இது உன் டைம் அப்படின்னு வெற்றி சொல்ல, ஏய் கொன்றுவேன், நீங்களாம் இல்லாமல் எனக்கு ஏதுடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வெற்றியை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க சக்தி. வெற்றி, நீ இல்லைன்னா நான் இந்த எக்ஸாம் எழுதியிருக்கவே முடியாது, எவ்வளோ இடைஞ்சல், கடைசி வரைக்கும் என் கூடவே இருந்து எக்ஸாம் வரைக்கும் கொண்டு போய் விட்டது நீ தானே, நீ இல்லைன்னா இந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்காது, என் கஷ்டத்தில் கூட இருக்கிறது எப்பவுமே வெற்றி தான் அப்படின்னு சக்தி சொல்லிட்டு இருக்க. சரி சரி கூலாரு, சந்தோஷமா இருக்க வேண்டிய டைம் இது, ஜாலியாரு அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு இருக்க. சரிக்கா நான் கிளம்புறேன் அப்படின்னு சண்முகம் சொல்ல, டே மச்சா எங்கடா போற நீ அப்படின்னு வெற்றி கேட்க, நீங்க என் கூட எல்லாம் பேசுவீங்களா மாமா அப்படின்னு சண்முகம் கேட்க, டே உங்க அம்மா மாதிரி உனக்கு குசும்பு, நீ பேசினா நாங்களும் நல்லா பேசுவோம், ஆமா எப்படி இருக்காங்க உங்க அம்மா அப்படின்னு கேட்க, போய் பார்த்தாதான் மாமா தெரியுங்கிறாங்க சண்முகம். சரிடா இந்த ஸ்வீட் எடுத்துட்டு போய் உங்க அம்மாவுக்கு கொடு சரியா அப்படின்னு சொல்ல, சரிங்கிறாங்க சண்முகமும். டேய் போனதும் கொடுத்துடாதடா, உன்னையும் சேர்த்து இந்த ஸ்வீட்டோட வெளியே தூக்கி போட்டுருவாங்க, போய் முதல்ல இந்த ஸ்வீட்டை கொடுத்துட்டு அப்புறமா சொல்லு, சக்தி அக்கா ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லு அப்படின்னு வெற்றி சொல்ல, அப்போ மட்டும் எங்கள் அம்மா திட்ட மாட்டாங்களா என்ன அப்படின்னு கேட்க, டே மச்சான் திட்டு வாங்குறது உன் தலையெழுத்து, அதை யாராலையும் மாற்ற முடியாது, சரி சரி போ வீட்டுக்கு போ அப்படின்னு சண்முகத்தை அனுப்பி வைக்கிறாங்க. சண்முகமும் எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மீனாட்சி அம்மா ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வெளியே வந்து எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுக்குறாங்க. என் பொண்ணு ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, என் பொண்ணு கலெக்டர் ஆக போறா அப்படின்னு எல்லாம் சொல்லி எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறாங்க. இதையெல்லாம் பார்த்து சக்தி, வெற்றி, யமுனா, கார்த்திக்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் சண்முகம் அவங்க வீட்டுக்கு வந்து புஷ்பாக்கும் நீதிமணிக்கும் ஸ்வீட் கொடுக்குறாங்க. டே எதுக்குடா அப்படின்னு நீதிமணி கேட்க, பையன் ஆசையாக கொடுக்குறான்ல எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க புஷ்பா. ஸ்வீட் சாப்பிட்டு, டே இப்போ சொல்லுடா எதுக்குடா அப்படின்னு புஷ்பா கேட்க, அதுமா மீனாட்சி அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன், சக்தி அக்கா ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டாங்களாம், அதுதான் ஸ்வீட் கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்ல, உடனே புஷ்பா அந்த ஸ்வீட் எல்லாம் கீழே துப்பிடுறாங்க. டே அறிவு கெட்டவனை என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வாயில் இருக்கிறத எல்லாமே துப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நீதிமணி, டே உனக்கு அறிவு இருக்காடா, உனக்கு எதுக்குடா அங்கே கொடுக்குற ஸ்வீட் எல்லாம் கொண்டு வந்து உங்கள் அம்மா கொடுக்குற, இப்போ பாரு உங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கான்னு பாரு அப்படின்னு கேட்க, ஸ்வீட் ரொம்ப மம்மிக்கு பிடிக்கும்னு மீனாட்சி அம்மா தான் கொடுத்து விட்டாங்க, அவங்க தான் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அம்மா சாப்பிட மாட்டாங்க, அதான் எதுவும் சொல்லாமல் கொடுத்தேன், தப்பா மம்மி அப்படின்னு கேட்க, யார் ஸ்வீட் கொடுத்து யார்டா சாப்பிட்றது, எரிச்சலை கிளப்பாத, முதல்ல போடா இங்கிறது அப்படின்னு பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க புஷ்பா. இன்னொரு பக்கம் சங்கிலி வராங்க. சங்கிலிக்கும் அதே மாதிரி சண்முகம் ஸ்வீட் கொடுக்குறாங்க. சக்தி அக்கா ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் சங்கிலியும் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அக்கா வெளியே என்ன நடந்துட்டு இருக்கு, குடும்பத்தோடு உட்காந்து கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, டேய் யார்டா கொண்டாடினா, அவள் எப்படிடா பாஸ் ஆனா அப்படின்னு புஷ்பா கேட்க, நல்லா படித்தா பாஸ் ஆனா, இதோ நிற்கிறானே ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லை, 35 மார்க்கு தண்டம் அப்படின்னு சங்கிலி சொல்லிட்டு இருக்க, நான் அதையாவது பண்ண, நீ என்னமாமா பண்ண அப்படின்னு சண்முகம் கேட்க, டேய் வாங்க போகிறேன் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா முதல்ல வெளியே வாக்கா, முக்கியமான விஷயம், வெளியே வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பாவை வெளியே கூட்டிகிட்டு வந்து கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. அங்கே பார்த்தா பெருசாக ஒரு பேனர் வச்சுருக்காங்க. ஐஏஎஸ் பாஸ் பண்ண சக்திக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மாவும் 3 பொண்ணுங்களும் சேர்த்து, இதையெல்லாம் பார்த்து ரொம்பவே உள்ளுக்குள்ளே சந்தோஷப்பட்டாலும் நீதிமணி அதை வெளியே காட்டிக்காம, இதெல்லாம் யார் பண்ண வேலை அப்படின்னு கேட்க, யார் பண்ணா என்னப்பா சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க சண்முகம். அக்கா எப்படிக்கா இதெல்லாம், நம்ம வீட்டு முன்னாடி வேணும்னே வந்து ஃப்ளெக்ஸ் வச்சு விட்டு போயிருக்காங்க அப்படின்னு சங்கிலி சொல்ல, டேய் யார்டா வச்சிருப்பா அப்படின்னு புஷ்பா கேட்க, அதான் அதுலேயே போட்டிருக்க, வெற்றி 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 நான் வந்தால் வச்சிருப்பான், அவன் வேலையாக தான் இருக்கும், வேற எவனுக்கு இந்த தைரியம் இருக்கும் அப்படின்னு சங்கிலி சொல்ல, அக்கா பாஸ் பண்ணி 1/2 மணி நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே ஃப்ளெக்ஸ் வச்சுட்டாங்க, ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சண்முகம் சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் இந்த வெற்றி பையன் நேத்தே ரெடி பண்ணி வச்சுருப்பான், அவனை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியாது, அவள் பெரிய ஜகஜால கில்லாடி அப்படின்னு நீதிபதி சொல்ல, அக்கா எது நடந்துடக்கூடாதுன்னு நினச்சோமோ அதெல்லாம் நடக்குதுக்கா, நம்ம முன்னாடி
தைரியமாக வீட்டு முன்னாடி ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சங்கிலி சொல்ல, டே சங்கிலி, இவ கலெக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே 1000 ரூல்ஸ் போடுவாடா. இவ மட்டும் கலெக்டர் ஆயிட்டான்னு வச்சுக்கோவே, ஸோ எனக்கு தலையெல்லாம் சுத்துது அப்படின்னு புஷ்பா சொல்லிட்டு இருக்க. ஆயிட்டா என்ன ஆயிட்டா, அதான் கலெக்டர் ஆயிட்டால அப்படின்னு நீதிமணி சொல்ல, என்ன டாடி இப்படி சொல்றீங்க, இன்னும் இன்டர்வியூ இருக்குல்ல, அதுலேயும் பாஸ் பண்ணாதான் கலெக்டர் ஆக முடியும் அப்படின்னு சண்முகம் சொல்ல, டே நீ உள்ள போ அப்படின்னு சண்முகத்தை சொன்னதும் கூடவே நீதிமணியும் உள்ள போயிடுறாங்க. புஷ்பா அப்படியே அந்த ஃப்ளெக்ஸையே பார்க்குறாங்க. அக்கா என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சங்கிலி கேட்கவும், இல்லைடா சண்முகம் சொல்கிறத பார்த்தா இவ கலெக்டர் ஆகாமல் இருக்க இன்னொரு சான்ஸ் இருக்கு போலையே. என்ன ஆனாலும் இவன் மட்டும் கலெக்டர் ஆயிடவே கூடாதுடா. இந்த வாட்டி நாம சொல்லி அடிக்கணும்டா. இந்த வாட்டி நம்ம சான்ஸை விட்டுறவே கூடாதுடா அப்படின்னு புஷ்பா சொல்லிட்டு இருக்க. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுக்கா, பண்ணிடலாம் அப்படின்னு சங்கிலி சொல்றேனா அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நீதிமணி சக்திக்கு கால் பண்ணி, நீ கலெக்டர் ஆகிறதுக்கு எக்ஸாமில் பாஸ் பண்ண விஷயத்த சண்முகம் சொன்னாமா, ரொம்ப சந்தோஷமா, உங்கள் அம்மாவோட கனவை நிறைவேற்றிட்டாமா, வாழ்த்துக்கள்மா அப்படின்னு நீதிமணி சொல்ல, தேங்க்ஸ் பாங்கிறாங்க சக்தி. நான் இது வரைக்கும் உனக்கு எந்த ஹெல்ப்புமே அப்பாவா பண்ணதில்லம்மா, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பரவாயில்லப்பா, நான் ஃபோனை வெற்றிக்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வெற்றிக்கிட்ட கொடுத்துட்றாங்க சக்தி. மாம்சு உங்கள் பொண்ணு கலெக்டர் ஆயிடா மாம்சு, இதுக்கு மேலே நீ எங்களை எல்லாம் கண்டுக்க மாட்டீங்க அப்படின்னு வெற்றி சொல்ல, என்ன மாப்பிள்ள நீங்கள், உங்களால் தான் சக்தி கலெக்டர் ஆகவே செஞ்சா அப்படின்னு நீதிமணி சொல்ல, சரி மாம்சா அங்கே எப்படி போயிட்டுருக்கு, நீங்கள் நம்ம ஆளுங்கிறத மறந்துடாதீங்க அப்படின்னு வெற்றி சொல்ல, அது எப்படி மாப்பிள்ள மறப்பேன், மாப்பிள்ள புஷ்பா அப்படியே கொந்தளிச்சிட்டு இருக்கா. சண்முகம் வந்ததும் ஸ்வீட் எடுத்து வாயில் வச்சதும் விஷயம் தெரிஞ்சதும் அப்படியே கடுப்பாயிட்டா. அப்பா ஆரம்பிச்சவ அப்படியே புரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அதில் நீங்கள் வேற ஃப்ளெக்ஸ் அடித்து வீட்டு முன்னாடியே வச்சுருக்கீங்க, அவனால் தாங்கிக்கவே முடியல மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, உங்கள் பையனை புஷ்பாவுக்கு ஸ்வீட் கொடுக்க சொன்னதே நம்பதா அப்படின்னு சொல்ல, இதுவும் உங்கள் வேலை தானா அப்படின்னு நீதிமணி கேட்க, எஸ்ங்கிறாங்க வெற்றி. மாப்பிள்ள அவள் வர மாதிரி இருக்குன்னு அப்புறம் கூப்பிட்றேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கரெக்டாக அந்த டைமில் பார்த்தா புஷ்பா வந்து நிற்கிறாங்க. யாருக்கையா ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு புஷ்பா கேட்க, என்ன புஷ்பா நீ வேற, அந்த வெற்றி பையன் வேற வீட்டு முன்னாடி ஃப்ளெக்ஸை வச்சுட்டு போயிட்டான், அதை எடுக்க ஆளுங்களை வர சொல்ல வேணாமா, அதுதான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும், பாரியா எனக்கு கூட தோணல, ஆனால் நீ யோசிச்சிருக்க, அந்த ஃப்ளெக்ஸு என் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடாது, தூக்கி கடாச சொல்லு அப்படின்னு சொல்ல, சரி புஷ்பாங்கிறாங்க நீதிமணி. உண்மையிலேயே என் மேலே உனக்கு ரொம்ப பாசையா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு அப்படியே அங்கேருந்து புஷ்பா கிளம்பிடுறாங்க. மீனாட்சி அம்மா குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே கோவிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வெளியே வர நேரத்தில் கரெக்டாக வெற்றியோட அப்பா அம்மாவை பார்த்துடுறாங்க. நடந்த விஷயத்த நீயே சொல்லி வெற்றி அப்படின்னு சக்தி சொல்லவும், இல்லை நீ சொன்னாதான் சரியா இருக்கும் அப்படிங்கிறாங்க வெற்றி. சரின்னு சொல்லி சக்தி IAS பாஸ் பண்ண விஷயத்த 2 பேத்துக்கிட்டையும் சொல்கிறாங்க. வெற்றியோட அப்பா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ரங்கநாயகி அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. சரி ஸ்வீட் கொடு அப்படின்னு வெற்றி சொல்லவும் ஸ்வீட் எடுத்து கொடுக்குறாங்க சக்தியும். எனக்கு வேண்டாம், நான் இன்னைக்கு விரதங்கிறாங்க ரங்கநாயகி. வெற்றியோட அப்பா ஸ்வீட் எடுத்துக்கிறாங்க. ரங்கநாயகி நீ இன்னைக்கு விரதம் இல்லை, எனக்கு நல்லா தெரியும், ஸ்வீட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லவும் அவங்களும் ஸ்வீட் எடுத்துக்கிறாங்க. என் பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறமா இப்படி IAS பாஸ் பண்ணதுக்கு வெற்றி தான் காரணம், என்றைக்குமே நாங்கள் மறக்க மாட்டோம் அப்படின்னு மீனாட்சி அம்மா சொல்ல ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க வெற்றியோட அப்பா. சரி நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மா குடும்பத்தோட கிளம்புறாங்க. வெற்றி மட்டும் தனியாக நின்று அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுகிறாங்க. ஏமா அவள் எவ்வளோ சந்தோஷமாக ஸ்வீட் கொடுத்தா, ஆனால் நீங்கள் என்னடானா விரதம் அப்படின்னு சொல்கிறீங்க, அவள் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லி கேட்க, அவள் கலெக்டர் ஆனதில் நீ என்ன சந்தோஷப்படலாம், ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே கிடையாது, அவள் கலெக்டர் ஆனால் எனக்கு என்ன இருக்குது, ஆனால் உன்னை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா, உன்னை எப்படி மதிப்பா அப்படின்னு ரங்கநாயகி கேட்க, எனக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, அதெல்லாம் அந்த காலம், சக்தி கலெக்டர் ஆகணும்னு நான் எவ்வளோ கனவு கண்டேன் தெரியுமா, நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா, நான் அதனால தான் கூடவே இருந்து கடைசி வரைக்கும் அவளை எக்ஸாம் எழுத வச்சேன், அவள் கலெக்டர் ஆனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கிளம்பிடுறாங்க. சக்தி கலெக்டர் ஆகிறது வெற்றிக்கு வேணா பெருமையாக இருக்கலாம், ஆனால் எனக்கு கிடையாது, எனக்கு என் பையன் தான் முக்கியம், அவனோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ஸ்வீட்டை தூக்கி வீசுகிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் யமுனாவும் சக்தி மீனாட்சி அம்மானு 3 பேருமே கோயிலை சுற்றி வராங்க. அந்த டைமில் அந்த ஸ்வீட்டு கீழே வீசுறத பார்த்துட்றாங்க. என்னம்மா சக்தி அப்படியே நின்றுட்ட அப்படின்னு மீனாட்சி அம்மா கேட்கவும், ஒன்றும் இல்லாமாங்கிறாங்க சக்தி, எனக்கு தெரியுமா எல்லாம் போக போக சரியாயிரும் வா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் சக்திக்காக அவங்க அப்பா தேங்காய் உடைச்சிட்டு இருக்காங்க. என் பொண்ணு IAS பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டா, அதே மாதிரி கலெக்டரும் ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் உடைக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே புஷ்பாவும் சங்கிலியும் வேடிக்கை பார்க்குறாங்க. ஒருவேளை இவர் பொண்ணு IAS பாஸ் பண்ணதுக்காக தேங்காய் உடைக்கிறாரோ அப்படின்னு சங்கிலி கேட்க, அவசரப்படாத, அவரால் தான் நம்ம இன்றைக்கி இங்கே நின்றுட்டுருக்கோம், அவர் மட்டும் அன்றைக்கி பஞ்சாயத்தில் ஏதாவது மாற்றி சொல்லியிருந்தாருன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும், அவர் தான் நம்மளை காப்பாற்றிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் அந்த மீனாட்சி அம்மா குடும்பத்தை அவர் அசிங்கம் படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக
அவங்க 2 பேரும் நின்று பேசிட்டு இருக்கிறத நோட் பண்ணிடுறாங்க நீதிமணி. இதை எப்படியாவது மாற்றி சொல்லணுமே, நம்ம தேங்காய் உடைக்கிறத பார்த்துட்டா இவ ஏதாவது சொல்லுவாளே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வராரு. அப்போது இதெல்லாம் என் பொண்டாட்டிக்காக தான் நான் உடைக்கிறேன், தேங்காய் உடைச்சா ஏன் உடைக்கிறேன்னு சொல்லி கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லவும் அவர் ஒன்றுமே புரியாமல் குழம்பி நிற்கிறாரு. அந்த டைமில் கரெக்டாக புஷ்பா வராங்க. எதுக்கே இவ்வளோ தேங்காய் உடைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், உன் மனசில் நினைக்கிறது எல்லாமே நடக்கணும், அதுக்காக தான் புஷ்பா இப்படி தேங்காய் உடைச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லவும், சங்கிலி பொய் சொல்லாத, நீ உன் பொண்ணுக்காக தான் உடைக்கிற அப்படின்னு சொல்லவும், ஆமாம் இப்போ மட்டும் நல்லா பேசு, அங்கே வீட்டு முன்னாடி அவ்வளோ பெரிய ஃப்ளெக்ஸ் வச்சுருந்தாங்களே அப்போ எங்கே போயிருந்த அப்படின்னு சொல்லி திட்டவும், புஷ்பா யோ உனக்கு என் மேலே எவ்வளோ பாசம், சரி சரி நீ உடச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சந்தோஷமாக கிளம்பிடுறாங்க. சாமி என்னை மன்னிச்சிரு, நான் என் பொண்ணுக்காக தான் தேங்காய் உடைச்சேன், இவங்கள பார்த்ததும் வேறு வழியெல்லாம் போய் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிரு, என் பொண்ணோட கனவெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்றாங்க. இன்னொரு பக்கம் சண்முகம் சக்தியோட வீட்டிலேருந்து வராங்க. புஷ்பா எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்கவும், சக்தி அக்கா வீட்டிலேருந்து வரேங்கிறாங்க. அங்கே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க சண்முகம். இன்னும் 2 நாளில் சக்தி அக்காவுக்கு இன்டர்வியூவா அப்படின்னு சொல்லவும் அடுத்த பிளான் போடுறாங்க புஷ்பா. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.